ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக எம்பி ஜோதிமணி பரபரப்பு புகார்களை அடுக்கிய நிலையில் உடனடியாக ஆக்ஷனில் இறங்கியுள்ளது காங்கிரஸ் தலைமை. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழக காங்கிரஸ் உட்கட்சி பிரச்சனை நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகிறது. உட்கட்சி பிரச்சனையில் கூட்டணியினர் தலையிடக்கூடாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் எம்பி மாணிக்கம் தாகூரும் சொல்லியிருந்தனர். இந்த நிலையில் சொந்த கட்சி தொடர்பாகவே புகார்களை அடுக்கி சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் எம்பி ஜோதிமணி. அதில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் முடக்க வேண்டும் என்று நினைக்காது. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அது நடக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளது. கொள்கை நிலைப்பாடுகளை அரசியல் நிலைப்பாடுகளை நீர்த்து போக செய்ய நடக்கும் முயற்சிகள் மிகுந்த வேதனை அளிக்கிறது. தினமும் தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் பிரச்சனைகள் அல்லாத தவறான காரணங்களுக்காகவே செய்திகளில் அடிபடுகிறது. தமிழ்நாடு எந்த காலத்திலும் இல்லாத ஒரு பேராபத்தை மதவாத பிரிவினைவாத வன்முறை சக்திகளிடமிருந்து எதிர்நோக்கியுள்ளது. எதையாவது செய்து மக்கள் உணர்வுகளை தூண்டி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து பெருந்தலைவர் காமராசர் பெரியார் உள்ளிட்ட மாபெரும் தலைவர்களால் கட்டி காக்கப்பட்ட இம்மண்ணின் சமூக நீதி சுயமரியாதை மக்கள் நல அரசியல் வளர்ச்சியை குளிதோண்டி புதைக்க ஒரு கூட்டம் காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் எதிர்நோக்கியுள்ள தேர்தலை மிக கவனமாக கையாள வேண்டிய பொறுப்பு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அந்த மாபெரும் பொறுப்பை சரியாக உணர்ந்துள்ளதா என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத போதும் தொடர்ந்து காங்கிரஸ் கொடியை ஒவ்வொரு ஊரிலும் பெருமையோடு கையில் ஏந்தியிருக்கும் காங்கிரஸ் தொண்டர்களின் உணர்வுகளையும் மதவாத பிரிவினைவாத சூழ்ச்சிக்கு அடிபணியாமல் சமூக நீதி சுயமரியாதை மாநில உரிமைகளுக்காக போராடுவதில் உறுதியோடு இருக்கும் நமது தமிழ்நாட்டு மக்களையும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. தமிழ்நாடு காங்கிரஸில் எவ்வித கட்டுப்பாடுமற்று தொடரும் உட்கட்சி பிரச்சனைகள் மிகுந்த மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது. சித்தாந்த ரீதியான அரசியலை காத்திரமாக முன்னெடுக்காமல் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் வெறும் கூட்டல் கழித்தல்களை மட்டுமே செய்து கொண்டு ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது என்பதை உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் உணர வேண்டிய நேரம் இது. தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் தன்னலமற்ற கொள்கை பிடிப்பு மிகுந்த அச்சமற்ற அரசியலுக்கு நேரெதிரான பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது. அவரது கடின உழைப்பிற்கும் ஒப்பற்ற தியாகத்திற்கும் நாம் துரோகம் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும் அடையாளம் மரியாதை என்பது பெருந்தலைவர் காமராசர் கட்டிக்காத்த பாரம்பரியத்திற்கும் நேரு காந்தி குடும்பத்தின் தியாகத்திற்குமான தமிழ்நாட்டு மக்களின் அன்பும் மரியாதையும் தான் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கரிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு எம்பி ஜோதிமணி எழுப்பியுள்ள புகார்கள் குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. தேர்தல் நேரங்களில் இது போன்ற கருத்துகள் மக்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஜோதிமணியிடமும் விளக்கம் கேட்டுள்ளோம். பிரச்சனைகள் குறித்து அவர் எங்களிடம் தெரிவித்திருக்கலாம் என கூறியுள்ளார்.